ஹே காய்ஸ், திஸ் இஸ் மை லைஃப் ஸ்டோரி பார்ட் 4. ஒரு லைனில் நான் சொல்லிட்டு போயிட முடியும் நான் இப்போ யார் எங்கே இருக்கேன், என்ன பொசிஷனில் இருக்கேன். பட் ஆனால் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நான் கோத்ரூ பண்ண அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லும்போது ஏதாவது ஒரு லெசன் உங்களுக்கு யூஸ் ஆகும், ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் இவ்வளோ விஷயத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். கோவிட்லாம் வந்துடுச்சு. அந்த டைம் நான் மாவு போடுற வேலைக்கு போகிறேன். ஸோ என்னோட காஸ்டியூம் மாத்திரனே நான் இருந்த சேல் விட எக்ஸ்ட்ராவாக சேல் பண்ணுறேன். ஏன்னா எப்போவுமே நம்ம பீப்புளுக்கு ஒரு ப்ராடக்ட்டை விற்கும் போதும் இல்லை ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ணும்போதும் நம்ம அதை ஒரு மாதிரி அழகாக ப்ரெசென்ட் பண்ணும்போது பீப்புள் ஈஸியாக வாங்கிப்பாங்க. ஒரு மாவு வித்துட்டு இருக்கும்போது அந்த 2 months அப்புறம் என்னால் அது ஃபுல்லாக கன்யூ பண்ணவே முடியல. ஸோ ஒரே ஒரு ஐடியா என்ன பண்ணேன்னா, ஓகே அந்த ஜாபை விட்டுலான்னு சொல்லிட்டு என்னோட டான்ஸ் மாஸ்டர் ஒருத்தர் இருந்தார். சொன்னல நான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன்னா என்னோட டான்ஸ் மாஸ்டர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு, அவங்க ஒரு பொலிட்டிக்கல் பர்சன். ஸோ அவர் சொல்லி கொடுத்த சின்ன சின்ன விஷயத்தை வச்சு நான் பிஸ்னஸோட விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஆனேன். ஸோ யூடியூப் சப்ஸ்கிரைபர் பண்ணுறதுக்கு இன்ஸ்டாகிராம் ஃபாலோஸ் பண்ணுறதுலாம் ஒரு ஐடியா வச்சிருந்தேன். ஸோ அந்த ஐடியா வந்து நான் ஃபாலோ பண்ணி ஒரு கம்பெனி மாதிரி சும்மா சின்னதாக ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் அது பெருசாக இல்லை, சும்மா மொபைலில் பார்ட் டைம் ஒர்க் பண்ணுற மாதிரி. பட் ஆனால் போகிற போக்கில் ஒரு ஸ்டேஜுக்கு நிறையா அதுலேயும் மிஸ்டேக்ஸ்லாம் வந்துட்டே இருந்துச்சு. ஸோ எல்லா பிஸ்னஸ்லையும் ஸ்டார்டிங்கில் மிஸ்டேக் வரதான் செய்யும். ஸோ ஆனால் போக அதில் இருக்கிற தப்பு கண்டுபிடிச்சிட்டு ஸோ நிறையா விஷயங்கள் லேர்ன் பண்ணேன். அதுக்கப்புறம் அதுக்கான சாஃப்ட்வேர் இப்போ வந்து எங்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் அதுக்கப்புறம் நான் அது சாஃப்ட்வேராக கன்வெர்ட் பண்ணி ஸோ இப்போ வரைக்கும் அதுக்கான சாஃப்ட்வேர் வைஸ் பண்ணி நான் பீப்புள் ஆர்கனைஸ் பண்ணி அதில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி சாஃப்ட்வேர் ப்ளஸ் அந்த பீப்புளோட டீம் ஒர்க் வந்து உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான சாஃப்ட்வேரும் நான் ஒரு 3000 to 5000 பேஸ்ட் ஆன் யோர் ரெக்யர்மெண்ட் அது மாதிரி நான் அதை சேல் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் லைஃப் டைம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேபி உங்களுக்கு அது நீட் இருந்துச்சு, நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்ககிட்ட கேஷ் இருக்குது, நான் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ சின்னதாக ஒரு விஷயம் வேணும் இருந்துச்சுன்னா நான் 1 year மெயின்டெனன்ஸ் ப்ளஸ் என்னோட டீம் ஒர்க் எல்லாத்தையும் சேர்த்து நான் உங்களுக்கு தரேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா மட்டும் வாங்கினா போதும், அதர்வைஸ் நோ நீட். ஸோ அது உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் வாங்க, அதர்வைஸ் எதுவுமே நீங்கள் தேவையில்லாத விஷயத்தை போய் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து MCA முடித்தேன். அப்பவும் வேலை கிடைக்கல. நானும் என் ஃப்ரெண்டும் வந்து வேலையே கிடைக்காம சுற்றின காலங்கள். ஸோ நானும் இங்கிருந்து தேடணும், கோயம்புத்தூர்ல தேடணும், சென்னையில தேடணும். கடைசியில் பெங்களூர் தான் எங்கள் வாழ்க்கையை எழுதி வச்சிருந்துச்சு. ஸோ பெங்களூர்ல இங்கிருந்து போகிறோம். பெங்களூர்ல அந்த 4 months நான் மட்டும்தான் என்னோட ஓன் மணி ஏர்ன் பண்ணி என்னோட 4 months ரெண்ட் நான் மட்டும் தான் பே பண்ணேன். வீட்டிலேருந்து ₹1 கூட வாங்கலை. ஸோ ஐ ஃபீல் மோர் ஹாப்பி ஃபார் தட். வேலை தேடணும். அவனுக்கு கூட ஒரு இடத்துல ஜாப் கிடைச்சு, ஆனால் நானும் அவனும் ஒரே இடத்துல ஜாயின் பண்ணுங்கிறதுக்காக அவனும் அந்த ஜாப் போல, நானும் வேற இடத்துல ஜாயின் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. ஒரு 15 நாள் அங்கே இருந்தேன், வேலை சேர்ந்தேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு கம்பெனிக்குள்ள. அன்னைக்கு 15வது நாள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட விஷயத்தை என்னங்கிறது பேசிக்காக லேர்ன் பண்ணேன். அடுத்து அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்தேன். ஒரு ஆஃபீஸ்ல என்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா வந்து நிஃபியா ஆஃபீஸ் யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி ஒரு அண்ணா கொடுத்தாரு. ஸோ 2020 இருந்து 2023 வரைக்கும் இந்த ப்ராசஸ் எல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ காஞ்சி போய் பசுமே இல்லாமல் வாழ்க்கை போயிட்டு இருந்த ஒரு டைம் அப்போ தான் நான் அவளை பார்த்தேன். ஒரு பொண்ணு என் லைஃப்ல வந்தா. ஸோ அவள் பேரை சொல்ல நான் விரும்பலை. அவள் இப்போ மேரேஜ் பண்ணி நல்லா இருக்கா. ஸோ நல்லா இருக்கட்டும். பட் ஆனால் என் லைஃப்ல வந்தா அந்த ஒரு பெரிய லெசனே கொடுத்தா. ஸோ அது என்ன எப்படிங்கிறத நாளைக்கு சொல்கிறேன்.